அனிமியாவோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? ரத்த சோகை வந்தா நமக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க. யூஸ்வலி பெண்களுக்கு 12 கிராம் ஹீமோகுளோபினுக்கு கீழே இருந்தா அனீமியானும், ஆண்களுக்கு 14 கிராம் ஹீமோகுளோபினுக்கு கீழே இருந்தா அனீமியானும் சொல்லுவோம். அது எப்படி எப்படி ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்வேஸ் ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த வேலையுமே செஞ்சாலும் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு மாடிப்படிக்கட்டு ஒரு ஃப்ளோர் ஏறினாவே மூச்சு வாங்குது அப்படின்னா அனிமியாவாக இருக்கக்கூடும். அடுத்தது ஹேர் ஃபால் நிறைய இருக்கு அப்படின்னாலும் அது அனீமியாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெயில்ல ஸ்பூன் மாதிரி உங்களோட நெயில் போக போக மாறுது அப்படின்னாலும் அனீமியாவாக இருக்கலாம். படபடப்பு வருது, ஒரு அறிகுறியே இல்லாம திடீர்னு மயக்க வர மாதிரி இருக்கு, தள்ளுது அப்படின்னாலும் அனீமியாவாக இருக்கலாம். அடுத்த விஷயம், காதுல ஒரு விதமான சத்தம் வருது, வாய் புண்ணு புதுசா வருது அப்படின்னாலும் அனீமியாவாக இருக்கலாம். இன்னொரு விஷயம், குழந்தைங்க கிட்ட நீங்க நோட் பண்ணலாம், சாக்பீஸ் சாப்பிட்றது, மண்ணள்ளி சாப்பிட்றது, செவுரை உடைச்சு சாப்பிட்றதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் பைக்கா. இதெல்லாம் இருக்குன்னாவே அனீமியா. ஸோ இது பிரெக்னன்சிலையும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரெக்னென்ட் விமன்ல 30% 40% ஆஃப் த பிரெக்னென்ட் விமனுக்கு அனீமியா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக செக் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் டாக்டர் அகிலா திரு. தேங்க்யூ.